காந்தராஜ் அவர்கள்ட்ட அப்போ விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற கேள்வி. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பித்தார் விஜய் அவர்கள். 2026 தான் எங்களுக்கு இலக்கு, அந்த தேர்தல் தான் இலக்கு அப்படின்னு இப்போ அவங்க இதுல எதுலையும் பங்காற்றல. அப்ப அந்த ரசிகர்களுடைய ஓட்டுன்னு இருக்கும்ல, அப்ப அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்? அவர் யாருக்கா போட்டுன்னு சொன்னாரா? ஏன்னா நீங்கள் எது கேட்டாலும் நீ அதை தேடி பிடிச்சி படிச்சிங்க அப்படிங்க. நான் தேடி பிடிச்சி படித்து கூட அவர் யாருக்கும் இவங்களுக்கு போடுன்னு சொன்ன மாதிரி தெரியல. அவர் ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க. என்னது என்ன விசில் போட என்னமோ ஒரு பாட்டு. அந்த பாட்டை போட்டு எனக்கு காட்டினாங்க. அதில் ஷாம்பெயின் நான் சொன்னதை கேம்பெயின் நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாரு. ஏன் அது மாதிரி சொல்லணும்? ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அது மாதிரி சொல்லணும்? ஆமாம் கேம்பெயின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் ஷாம்பெயின் சொன்னதை கேம்பெயின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு அரசியலுக்கு வரதுக்கு அவர் தயாராக இல்லைன்னு தானே அர்த்தம். நான் ஷாம்பெயின் தான்ப்பா சொன்னேன், நான் கேம்பெயின்னு சொல்ல. என்னத்துக்கு அந்த மாதிரி சால்ஜாப் சொல்கிறீங்க? அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, கொடியெல்லாம் போட்டாச்சு, கொள்கையெல்லாம் அறிவிச்சாச்சு, அதில் கட்சி உறுப்பினர்கள்லாம் போட்டாச்சு, 70 லட்சம் பேர் சேர்ந்துட்டு தான் வேறு சொல்கிறீங்க. இவ்வளோ பேத்துக்கு நீங்கள் அது இவ்வளோ சொல்லிவிட்டு நான் ஷாம்பெயின் சொன்னது நீங்கள் ஏன் கேம்பெயின் சொல்கிறேன்னாக்கா இன்னும் நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு தயாராக இல்லைன்னு தானே அர்த்தம். என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், உங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்லணும்? ஆமாம் நான் கேம்பெயின் தான் பண்ணியிருக்கிறேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கலாம்ல. இந்த கட்சிக்கு போடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, உங்கள் இஷ்டத்தை போல போட்டுங்கன்னு சொல்லாமல. ஆக அவருக்கு கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு பேரெல்லாம் வச்சு ஒரு கம்பெனியெல்லாம் இது பண்ணி பூஜையெல்லாம் போட்டுட்டு விட்டுட்டார், அவ்வளோதான். இல்லை, உங்கள் தொகுதியில் யாரு நல்லவர்கள் யாருங்கிறத பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத நான் கூட தான் சொல்கிறேன். இதை நான் கூட தான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கவங்களும் நான் சொல்கிறேன். என் வீட்டில் இருக்கவங்களே இப்போ என் பேச்சை கேட்டாங்களா எனக்கு தெரியாது. இது ஒரு அரசியல் கட்சிக்கு அர்த்தமாக ஒரு அரசியல் தலைவராக வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் சொல்ல வேணாமா? என்னுடைய கட்சி 70 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர் 70 லட்சம் பேர் ஒரு தொகுதியினுடைய இதயத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இருக்கிறதா அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நீங்களாம் கூட ஓகே ஆமாம் 70 லட்சம் பேர் சேர்ந்து போட்டு தான் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இருக்கவர் என்னுடைய ரசிகர்கள்லாம் இவருக்கு போடுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? எங்கேயாவது சொன்னாங்களா? நான் பார்க்கல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்கள். அதுதான் 2026 யாருக்கு போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. இப்போ பேசும்போது அவர் ஆரம்பத்திலே சொல்லும் போது பெரியார், அம்பேத்கர் இவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் படிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா உங்ககிட்ட, இப்ப திராவிட சிந்தனையோட அவர் போற மாதிரி இருக்கா? அப்ப அந்த ரசிகர்களுடைய ஓட்டு அந்த திராவிட இயக்கங்களுக்கு விழுமா? இன்னொரு பக்கம் யாரும் காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறதையும் அவர் திரும்ப சொல்லி. போன தடவை அவர் அவருடைய சைக்கிளுக்கு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்தார் ஓட்டு போடுறதுக்கு. அது திராவிட இயக்கத்துக்கு திமுகவுக்கு ஆதரவு அந்த மாதிரி தான் அன்றைக்கி எல்லாரும், நீங்கள் எல்லாருமே அது மாதிரி தான் சொன்னீங்க. இந்த தடவை அவர் ஓட்டு போட்டதே எப்படி போட்டார், எப்போ போட்டார்னு தெரியல. ஒரு அடிதடிலாம் நடந்ததாக சொன்னாங்க, நான் அதை பார்க்கல, நான் கேள்விப்பட்டேன். அவர் போட்ட போது கொஞ்சம் இதெல்லாம் இருந்தது. அப்படி அது போட்டு போனாருனாங்க. அது மாத்திரம் தான் மற்றபடி ஏதோ உடம்புல எல்லாம் பிளாஸ்டர்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாருன்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேறு சேனலில் இது பண்ணுவேன், கேட்ட தகவல் உடனே இதை தேடி பிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்காதீங்க. அதுக்காக இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் காதல் உளுந்துருச்சு. உடனே கேட்பீங்களே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிக்கல சார், அதுக்காக இதை சொன்னேன். அதனால் வந்திருக்காரு, இது பண்ணார். குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே. இந்த கட்சிக்கு போடுங்க, அந்த கட்சிக்கு போடுங்க. ஆகவே பிரியப்பட்டவர்களே, உங்களுக்கு யார் நல்லவர் என்று தெரிகிறார்களோ, யார் உத்தமர்கள் என்று தெரிகிறார்களோ, யார் சத்தியசீலர்கள் என்று தெரிகிறார்களோ, யார் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று தெரிகிறார், அவர்களுக்கே உங்கள் ஓட்டு சென்று அடைவதாக அப்படிங்கிற மாதிரி பைபிள் வாசகம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். இதில் என்னமா இருக்குது? இதை கேட்டுக்கிட்டு அவங்க கட்சிக்காரர்கள் எல்லாருமே சரி நான் போட்டுக்கிறேன் விட்டுறியான்ட்டு போயிருப்பாங்க. அவ்வளோதான் இருக்குது.